வாழ்க வளமுடன்மா. மிக்க மகிழ்ச்சி. ஐயா, உங்களுக்கு இந்த இடத்துல அறிமுகம் தேவையில்லை. ஏன்னா நம்ம கூடயே ஐயா இணைந்து நம்மளுக்கு பல ஆண்டுகளாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்ம மரபு கருதி ஐயா உங்களை வரவேற்று மகிழ்கிறோம். குறிப்பாக மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த சத்தியம் இந்த உலகத்திற்கு சென்று சேர்வதற்காக மகரிஷி அவர்கள் நிறைய ஆசிரியர்களை உருவாக்கினார்கள். அதுல உருவான ஆசிரியர்கள்ல ஒரு சிலர் அவர்களை முழுமையாக உயர்த்தி கொண்டு அந்த ஞான நிலையை எட்டியிருக்கிறார்கள். அதான் நம்ம இப்ப சொல்ல வேண்டியது. இன்னைக்கு மகரிஷி அவங்க இருந்திருந்தா உண்மையாலுமே மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருப்பாங்க. சூக்குமமாக அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். இப்போ அவர் ரொம்ப ரொம்ப அந்த ஆத்ம சக்தி மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவர்கள் கொடுத்த அந்த தத்துவத்தை உணர்ந்து தெளிந்து உலகத்திற்கு கொடுக்கிற ஆசிரியர்கள் அவர்கள் தான் உண்மையான மகரிஷிக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பவர்கள் என்று சொல்லலாம். அந்த நிலையில நமது ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள் பெற்ற அந்த தத்துவத்தை தானும் உணர்ந்து அந்த ஞானத்தை மக்களுக்கும் இன்னைக்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லணும். அந்த விதத்திலே இந்த புனிதமான நல்ல தினத்திலே நம்ம எல்லாம் ஆசிர்வதித்து நம்ம எல்லாம் வாழ்த்தி இன்னும் இந்த ஓராண்டு காலம் சிறப்பாக பயிற்சி பெற்ற அன்பர்களுக்கு இன்னைக்கு இறை ஞானி என்ற அந்த சான்றிதழையும் ஐயா அவங்க வழங்கி அவர்கள் அடுத்த நிலை அந்த ஆசிரியர்களாக தயாராவதற்கான ஒரு வாழ்த்தையும் வழங்கி இந்த சிறப்பை செய்ய வந்திருக்கின்ற ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கம் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க மிக சிறப்பு. வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரண். அன்பு இறை சாதன மார்க்க சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இறைமதன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று முழு நாள் ஏற்பாடு தத்துவஞானி அருட்தந்தை வேதாந்தி மகரிஷி அவருடைய 114வது வேள்வி ஆண்டு. அது மிக சிறப்பாக மதன் அவர்கள் முழு நாள் நடத்துகிறதை பார்க்கிற போது உள்ளபடியே மகிழ்ச்சி. இப்போ இந்த நாள்ல நாம எதை முக்கியமா நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு ஜெயந்தி சொன்னா அந்த பிறந்த நாள். வேதாந்தி மகரிஷி அவர்கள் சென்ற நூற்றாண்டில் பிறந்து இந்த நூற்றாண்டிலும் வாழ்ந்து நம்மோடு இணைந்து வாழ்ந்து உடலை நீத்த ஒரு மகா புருஷன், இறைவனுடைய அவதாரம் என்றும் சொல்லலாம். அவதாரம் என்று சொன்னா நாம் கூட அவதாரம் எடுக்கலாம். அந்த இறை அம்சத்தை உணர்ந்தவர்களை அவதார புருஷர்கள் என்று சொல்லுது. அந்த வகையில நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீக உலகத்துல தத்துவ சிந்தனையில ஒரு 2600 ஆண்டு சரித்திரம் உண்டு. அதுக்கு முன்னாடி இருந்தாலும் கூட நமக்கு அறிந்தது சாக்ரட்டிஸ் காலம் தொட்டு, சாக்ரட்டிஸ் காலம் புத்தருடைய காலம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அந்த 2600 ஆண்டுகள் இருந்து இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மகான்கள், தன்னை உணர்ந்த ஞானிகள் இயற்கையை பற்றி, இறைவனை பற்றி, வாழ்வின் அவசியத்தை பற்றி தத்துவமாக கொடுத்திருக்காங்க. அந்த வாழ்வியல் தத்துவம் என்றும் இறையியல் தத்துவம் என்றும்
இரண்டாக பிரிச்சு சிந்திக்கலாம். இன்னும் அந்த 2600 ஆண்டுகளுக்கு முன்பு குறிப்பாக நம்முடைய பாரத நாட்டுல வேதங்கள், 4 வேதங்கள், அந்த வேதங்களை எழுதிய ரிஷிகள், அந்த வேதம் எப்போது சொல்லப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. அவ்வளவு காலம் பின்னோக்கி பார்த்தோம் சொன்னா எல்லாம் இருக்கு. இந்தியாவில மட்டுமல்ல, எல்லா நாட்டிலும் காலத்துக்கு காலம் அவதார புருஷர்கள் தோண்டி உயர்ந்த ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இதுல மகிழ்ச்சியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில மிக மிக எளிமையா, அதே நேரத்துல விஞ்ஞான நிறுவனத்தோடு விஞ்ஞானத்தை கொடுத்தவர் அருட்தந்தை. அந்த காலத்துல இயேசு மகானுக்கோ புத்தனுக்கோ இதெல்லாம் தெரியாம இல்லை. ஆனா விஞ்ஞானம் வளராத காரணத்தினால அந்த விஞ்ஞானத்தை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில எளிய முறையில சொல்ல முடியல. மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர் என்று மகிழ்ச்சி சொல்லுவார். ஆனா இந்த காலம் விஞ்ஞான காலம் என்பதனால எல்லாருமே கொஞ்சம் அடிப்படை விஞ்ஞானம் படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதை கொண்டு எளிய முறையில அந்த தத்துவங்களை மகிழ்ச்சி அவங்க கொடுத்திருக்காங்க. வேதம் மிக பெருசு. இன்னைக்கு நமக்கெல்லாம் வேதத்தை படிக்கிறதுக்கு பொறுமையோ வாய்ப்போ காலமோ போதாது. ஆனா குறுகிய காலத்தில் ஒரு மனிதனை பிரம்ம ஞானியாக உயர்த்துவதற்கு மகிழ்ச்சி அவங்க கொடுத்திருக்காங்க. அதை நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாத்திரியம் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் ஆல் வேதாஸ். உலகம் முழுவதும் எவ்வளவு வேதங்கள் இருக்கு, அத்தனை வேதங்களுடைய ஒரு சாரம் தான் வேதாத்திரியம். அப்போ எளிதாக நம்ம அதை பருக முடியும், அதை அனுபவிக்க முடியும், எல்லாம் முடியும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனால் அந்த எசன்ஸினுடைய அந்த சாரத்தினுடைய உயர் தரத்தை யார் புரிந்து கொள்ள முடியும் என்றால், அந்த சாரத்தை முழுமையாக சுவைத்து சுவைத்து யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே முடியும். இப்போ 2 அம்மா அனுபவம் சொன்னாங்க, கற்றல் கற்பித்தல், ஆனால் அது இடையில அதன்படி நிற்றல், கற்றலும் நிற்றலும், பிறகு கற்பித்தல். அந்த நிற்றல் அதாவது பிராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன். கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தர, அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அப்ப அந்த நிற்பதற்கு நமக்கு சில மேன்மைகள் வேணும். எல்லாராலையும் நிற்க முடியாது, கற்க முடியும். கற்றுக்கொள்வது ஒன்றும் கடினம் இல்லை, கற்பித்தும் கொடுக்க முடியும். ஆனா கற்றதற்கு வண்ணம் நிற்பது. இப்ப மகிழ்ச்சி என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சுருக்கமா பார்த்தீங்க. சுருக்கமா எசன்ஸ்னாலே சுருக்கம் தானே. இந்த உலகம் எவ்வாறு தோன்றிட்டு, எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கு, எவ்வாறு விளைவுகளை கொடுக்கும், தோற்றம், இயக்கம், விளைவு. இந்த விளைவு எந்த வகையில் பயனுடையதாக இருக்கு, இதான் தோற்ற ரகசியம் என்று சொல்லுவோம், த சீக்ரெட் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ். இத இதுவரைக்கும் வந்த வேத விற்பனர்கள் யாருமே சொல்லாத ஒரு கருத்தை அருட்தந்தை அவர்கள் கொடுத்தாங்க. உலகம் தோன்றிட்டு இயங்கிக் கொண்டிருக்கு என்பது வேதம் சொல்லுது. ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாம் வேதத்தில் இருக்கு. ஆனா அந்த ஆதி எவ்வாறு எழுச்சி பெற்று இயங்கிட்டு என்கிற அடிப்படை சூத்திரத்தை அருட்தந்தவர்கள் தான் கொடுத்தாங்க. அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றம். இந்த ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடிகளும் ஆகி
வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5 6 வகை இனங்கள் தோற்றுவித்து. அவ எல்லாமே எப்படி தோன்றிருக்கு? ஒரே ஒரு அடிப்படை சூத்திரம். என்ன சூத்திரம்? சூழ்ந்தழுத்து மாற்றம். இதுதான் எசன்ஸ். எதனுடைய எசன்ஸ்? இந்த இயற்கை எவ்வாறு தோன்றிட்டு எவ்வாறு சீராக இயங்குகிறது, விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கிற போது நீங்க ஒண்ணு நல்லா கவனிக்கணும். இயற்கை நீங்க எந்த தோற்றத்தையும் பாருங்க, அது நமக்கு எவ்வளவு பயனுடையது என்பதை நீங்க கண்டுகொள்ள முடியும். ஒரு கனி எடுத்துக்கொண்டால் கூட மரம் என்ற தோற்றம், அதுல கனி என்ற ஒரு தோற்றம் இல்லையா? அதனுடைய வெளிப்பாடு சுவை. அது நமக்கு எவ்வளவு பயனுடையது. சுவையான கனி, வாசனையான மலர். சூரியன் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த தோற்றம், அதனுடைய இயக்கம், அது என்ன வெளிப்படுத்துது? வெப்பமும் வெளிச்சமும் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பயனுடையது. இப்படி ஒவ்வொன்றா நீங்க பார்த்தீங்கன்னா இயற்கை தோற்றங்கள் அனைத்தும், ஜீவன தோற்றங்களும் விலங்குகளும், ஒரு பசு நமக்கு எவ்வளவு பயனுடையது. காற்றுல வாழக்கூடிய வன விலங்குகள் நமக்கு பயனுடையது. பறவைகள் பயனுடையது. பறவைகள் மூலமாகவே தாவரங்கள் விருத்தியாகின்றன. இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா எல்லாமே மனிதனுக்கு பயனுடையது. இந்த பயனை எது கொடுக்குது? சூழ்ந்தழுத்தும் ஆற்றலே தனக்குள்ள இருந்த அடக்கமாக இருந்த பேராற்றலுடைய பேரறிவை எழுச்சி பெற செய்து அதற்கு பல வடிவங்களையும் தன்மையையும் கொடுத்து அதை அனுபவிக்கிற மனிதனையும் மனிதனாகவும் உருவாகி இவ்வளவு வந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, பிரம்மஞானம். இப்ப கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா தோற்றங்களும் இயக்கங்களும் ஜீவனங்கள் உட்பட மனிதனாகிய நமக்கு மிக மிக பயனுடையது. கேள்வி, அப்படியானால் நான் பிறருக்கு பயனுடையவனாக இருக்கணுமே, அல்லது அவர் எனக்கு பயனுடையவராக இருக்கணுமே? இருக்குதா? இன்னைக்கு சமுதாயத்துல இல்லைங்கிறது தான் பதில். சரி, பயனுடையதாக இல்லை, குறைந்தபட்சம் துன்பம் கொடுக்காமலேயாவது இருக்கலாம். இல்லை, நல்லது கொடுக்க வேண்டிய இடத்துல அல்லவையை கொடுக்கிறோமே. நல்லவையை மனிதன் மூலம் பெற வேண்டிய நாம அல்லவையை பெறுறோமே. அப்ப மனிதனிடம் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். இதுதான் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும். வேதாத்திரை கருத்துடைய எசன்ஸ் என்ன, சாரம் என்னன்னா, தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை ஒவ்வொரு பௌதீக பிரிவுகளும், பஞ்சபூதங்களும், தாவர இனம் முதல் கொண்டு ஐயறி வரைக்குள்ள விலங்கினங்களும் அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குது. தன்னை ஒப்பு கொடுக்கின்ற காரணத்தினாலதான் ஒரு தென்னை மரம் மழை நீரை உள்வாங்கி இளநீரை கொடுக்குது. ஆனால் மனிதன் மட்டும் தன்னை இயற்கைக்கு ஒப்பு கொடுக்கல. சரி, ஒப்பு கொடுக்கல மட்டுமா, முரணாகவும் செயல்படுகிறது. இன்னைக்கு இயற்கை சீற்றங்கள், பலவிதமான சீற்றங்களை பார்க்கிறோம். சமுதாயத்தில் பல விதமான தீவிரவாதங்களை பார்க்கிறோம். அப்ப இயற்கை சீற்றத்தாலும் தீவிரவாதத்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் துன்பம் அடைக்கிறான். அப்போ ஒரு கேள்வி இருந்தது, இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் எல்லாவற்றையும் சூழ்ந்து அழுத்தி தோற்றத்தை உருவாக்கி சீராக இயக்கி நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்குதே, அது என்ன? என்னை சூழ்ந்து அழுத்தலையா? என்ன அரவணைக்கு இல்லையா? என்னிட அன்பு செலுத்தலையா அந்த இறைவன் என்ற சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று கேட்டால் அப்படி அல்ல. அது உன்னை அரவணைக்க தயாரா இருக்கு, உன்னை சூழ்ந்தழுத்துவது தயாரா இருக்கு. ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? அதுக்கு முரண்படுகின்ற காரணத்தினால அந்த அரவணைப்பை தட்டி விடுகிறார். என்ன சொல்றோம்? யூ ஜஸ்ட் ரிப்பல்ஸ் தட் எனர்ஜி. நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ளணும். யாரெல்லாம் இயற்கைக்கு முரண்பட்டு இயற்கை நீதியை புரிந்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழவில்லையோ அவர்களுக்கு இறை ஆற்றலுடைய சூழ்ந்தழுத்தும் அந்த தன்மை, அரவணைப்பு, அன்பு கிட்டாது. இப்ப மகிழ்ச்சி இப்ப என்ன சொல்றாங்க? நீங்க அதுக்கு உங்களை ஒப்பு கொடு.
ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கிற போது, இப்ப பாருங்க, ஐந்தில் விளங்கின வரைக்கும் அது தன் வாழ்நாள் முழுவதும் வாழுது, நோயின்றி வாழுது. ஆனால் ஆறறிவு படித்த மனிதன் குறுகிய காலத்தில் பல விதமான நோய்க்கு உட்பட்டு, உடல் நோய் மற்றும் மனநோய்க்கு உட்பட்டு மடிந்து மாய்கிறான். அப்படிதானே? இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஆமா, என்னுடைய மூதாதையர் செய்த தவறும், நான் இதுவரைக்கும் செய்த தவறினால என் உடல்ல நோய் வந்து போச்சு, மனதுல மாசுகள் வந்து போச்சு. இப்போ இதையெல்லாம் சரி கட்டுறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் செய்யலாம். உடல் நோயை போகிறதுக்கு மருந்தெல்லாம் எடுக்கலாம். ஆனா ஒவ்வொருடைய மனதில் இருக்கக்கூடிய நோய், மனோ நோயின்னு சொல்றோமே, இந்த பேராசை, பொறாமை, புறக்கூறுதல், சினம், துன்பப்படுதல், பிறருக்கு துன்பப்படுத்துதல் போன்ற எத்தனையோ குணக்கேடுகள் இருக்கே, இது பிறவி தொடராக வந்தது, இந்த பிறவில வந்தது அல்ல. எத்தனையோ ஜென்மாந்தரங்கள்ல கரு அமைப்பின் மூலமாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மொத்தம், ஒரு டோட்டாலிட்டி. இந்த ஒரு பிறவில நான் எப்படி போக்க முடியும்? முடியலையேன்னு கண்டுபிடிக்கிறோம். சில தவிர்க்கணும் நினைக்கிறேன், முடியல. ஆசையை சீரமைக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. அப்ப முடியலன்னு என்ன அர்த்தம்? இயலாமை, என்னுடைய இன்னபிலிட்டி, என்னால முடியல. அப்ப இங்கதான் இறைவன்ட்ட, ஐயா சாமி என்னால முடியல, யூ டூ சம்திங், என்னை தூய்மை ஆக்கு, மேன்மைப்படுத்துன்னு அங்கே நாம சரண்டர் ஆகி என்ன செய்யணும். காலையில கூட என்னுடைய துணையால் கேட்டார், சுருக்கமா சொல்லுங்க, நம்மளால முடியாது என்னங்க செய்ய முடியும். இங்குதான் மகிழ்ச்சியருடைய மட்டுமே கொடுத்த உயர்ந்த கருத்து. அது சூழ்ந்து அழுத்தித்தானே எல்லாவற்றையும் உருவாக்கி இயக்கி காத்து ரசித்து வருது. அப்ப ஒண்ணு அது கைவிடுமா? விடாது. ஆனா நீ ஒப்பு கொடுத்தல் என்னவென்றால், நல்லா சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க, நிற்க அதற்கு தக என்றால், ஒப்பு கொடுத்தல் என்றால், இப்ப கண்ணை மூடி அமைதியா உட்காருங்க, உங்களுடைய இயலாமைய பிரகடனம் பண்ணு மானசீகமா. எனக்கு உடல் இப்படி கெட்டு போச்சு, என்னால பச்சையம் இருக்க முடியல, என்னால உணவு கட்டுப்பாடு பண்ண முடியல, என் நாக்கை என்னால அடக்க முடியல, எனக்கு அதெல்லாம் செய்யக்கூடிய வல்லமை எனக்கு வேணும், என் உடலை கட்டி காக்கிற வல்லமை எனக்கு வேணும். அது மாதிரி என் மனசு இருக்கே, ரொம்ப மோசமா ரியாக்ட் பண்ணுது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என் மனசை. அவன் மனதை நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் எனக்கு வேணும், அதெல்லாம் என்கிட்ட இல்ல, இறைவா இதெல்லாம் கொடு. பாரதி கூட கேட்கிறாரா, வல்லமை தாராயும், கண்களுக்கு எனக்கு வல்லமை, ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வான்னு கேட்கிறான் பாரதி. ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா, வலிமை படைத்த தோழினாய் வா வா, அதெல்லாம் என்கிட்ட இல்ல, நீ வான்னு கேட்கிறான். இப்ப நாம அது மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தவமா நீங்க செய்யணும். கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து தன்னுடைய இயலாமையெல்லாம் புரிந்து, எனக்கு இந்த இயலாமையை போக்கி வல்லமை எனக்கு வேணும், இந்த வல்லமை நான் பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான அறிவும் ஆற்றல் எனக்கு வேணுமோ அதையெல்லாம் அருள் பேராற்றல் கண்ணை புரிந்து கொடுக்கட்டும் என்று சங்கல்பம் கொடுத்துட்டு கண்ணை மூடி நீ ஒன்னும் செய்யணும், அமைதியா சும்மா இருந்து உடலை மட்டும் அப்படி கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிடம், முடிந்த அளவு அப்படியே இருந்தீங்கன்னா நீங்க பெர்மிட் பண்ற இறைவனுக்கு, அவனுடைய சூழ்நிலைக்கும் ஆற்றலுக்கு பெர்மிட் கொடுக்குறீங்க. என்ன சூழ்நிலை, நான் ஒன்னும் இயற்கைக்கு முரண்படவே இல்லை, நான் என்னுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டேன், நான் இப்போ உனக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க ஏதாவது செய்யுங்க சாமி அப்படின்ட்டு அப்படியே. இது என்னுடைய அண்மை காலத்துல நான் உணர்ந்து கண்டுபிடித்த உண்மை. எனக்கு வேண்டியதை அந்த இயற்கைக்கு சொல்லிட்டு, சங்கல்பமா சொல்லிட்டு, நான் அப்படி சும்மா ஜஸ்ட் வாட்ச், அப்படியே கண்ண மூடி இருக்கு, அமைதியா இருக்கு. இந்த அமைதினா என்ன தெரியுங்களா? வெறும் மனதோடு இருப்பது, ஒரு எண்ணம் கூட இல்லாம
எவ்வளவு நேரம் இருக்க முடியுமா? அவ்வளவு 15 வினாடிகளா? ஓகே. வெறும் மனதோடு இருப்பீங்கன்னா அதை என்ன சொல்றோம்? காலித்தன்மைன்னு சொல்றோம். எம்டினஸ், வேக்கூம். மனதுல எண்ணங்களே இல்லாத அந்த 15-30 வினாடிகள் உங்க மனதுக்குள்ள ஒரு வேக்கூம் கிரியேட் ஆகுது, ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. எப்போ வெளி உருவாகுதோ, காலித்தன்மை உருவாகுதோ, அதை நோக்கி வெளியில இருக்கிற ஆற்றல் எல்லாம் அங்க தேடி வரும். ஏன்னா காலியா இருக்கா, அதை நிரப்புவதற்கு வேண்டி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அங்க அப்ளை ஆகும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் சூழ்நிறுத்து மாற்று. அது வெறும் சூழ்நிறுத்து ஆற்றல் மட்டுமல்ல, அணு முதல் அண்ட நீராக பிரபஞ்சத்தையே தோற்றுவித்து அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடியுமாகி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5 மாறும். அதாவது தாவர இன முதல் கொண்டு மனிதன் வரைக்கும் எது வெளிப்படுத்தும், எது படைப்பாளின்னு சொன்னா, படைப்பாளிங்கிற இறைவன் அல்ல. படைப்பாளி என்பது இங்க சூழ்ந்தழுத்து மாற்றம். அது படைச்சதோட நேரத்துல சீராக இயக்குது, பூமி சரியா சுத்துது, காத்து ரட்சிக்குது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நமக்கு வேண்டியது இயலாமெல்லாம் சொல்லி இதெல்லாம் எனக்கு வேணும், வல்லமை வேணும், வல்லமை தாராயோன்னு கேட்கறாங்க. இந்த வல்லமை வேணும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி உடல் அப்படியே கவனிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா இந்த சூழ்ந்தழுத்து ஆற்றல் உடலுக்குள்ள நுழையும். இந்த ஒரு பயிற்சியை காலையில செய்வதாக இருந்தால் இது கூட இன்னொன்று சேர்த்துக்கணும். இறையாற்றல் எனக்குள்ள பாயட்டும், பாயும் போது தன்னை உணர்ந்து வாழ்ந்து முடிந்த மகான்களின் ஆன்மத்தோடும் இணைந்து என்னுள் பிரவேசிக்கட்டும். இப்படி கண்ணை மூடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த தவம், அந்த சக்தி ஈர்ப்பு தவம், அது செய்துட்டு அப்படியே கண்ணை மூடியே இருக்கும். தவம் கூட செய்யல, பாவிச்சுக்கிட்டே இருக்கணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் பழகினீங்கன்னா பழக பழக உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும். உடலுக்குள்ள ஏதோ ஒண்ணு நுழைவது போன்ற அனுபவம், ஒரு பெனிட்ரேட்டிங் பவர் யூ கேன் ஃபீல் வரும். அப்படியே அதை உணர்ந்துட்டே இருந்தீங்கன்னா அது உள்ள நுழைஞ்சு போறது இல்லை. உள்ள போய் தேக்க முறை திணிவு பெறும். எவ்வளவு திணிவு பெற முடியும் அந்த அளவு திணிவு பெறும். அந்த திணிவு சக்தி இருக்கே, அதான் உங்க உடல்ல இருக்கிற பழுதை, மனதில் இருக்கிற பழுதையெல்லாம் நீக்கி வரும். இப்ப பாருங்க, உடல்ல இருக்கிற நோய், மனதில் இருக்கிற நோய், ஆன்மாவில் இருக்கிற களங்கங்கள் அனைத்தையும் நம்முடைய முயற்சி செயலின்றி தானாக சரி செய்யக்கூடிய யாரால முடியும்? யார் படைச்சாங்களோ அவனால தான் முடியும். ஒரு மோட்டார் பைக் இருக்கு, எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் நல்லா ஓட்டுறேன், திடீர்னு பழுதாகி போச்சு, என்னால அந்த பழுதை நீக்க முடியாது, இந்த டெக்னிக் எனக்கு தெரியாது. அப்ப இந்த மோட்டார் பைக்கை கண்டுபிடிச்சவன் அல்லது அதை உற்பத்தி பண்ணவங்க சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க, அவங்க சரி பண்ணுவாங்க. அவர் என்ன உற்பத்தி பண்ணது யாரு? என்னோட இருந்து என்னுடைய உடலை ஆக்கியும் இயக்கியும் வருவது யாரு? இறையாற்றல் தானே, சூழ்ந்தழுத்து மாற்றல் தானே. அப்ப என்ன நம்ம பழுது ஏற்பட்டு போச்சு நான் தெரிந்த பிறகு நான் யார்கிட்ட என்ன கொடுக்கணும்? அந்த படைப்பாளி, அந்த சூழ்நிலை மாற்றலுக்கு ஒப்பு கொடுத்து நான் வெறுமனே சும்மா இருந்தா போதும், பழுதுகள் நீக்கப்படும். நான் உணர்றேன், என் உடம்புல நிறைய பழுது உண்டு, ஏன் மனதிலே உண்டு, களங்கங்கள் உண்டு. இந்த இந்த டெக்னிக்கை நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மகிழ்ச்சியோடைய அடிப்படை சூத்திரத்தை எடுத்து, சூத்திரம் இட்ஸ் எ ஃபார்முலா எடுத்து, ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் ஃபார்முலா. என் உடல்ல நோய்கள் ஒரு ப்ராப்ளம், மனநோய்கள் ஒரு ப்ராப்ளம், களங்கம் என்பது ஒரு ப்ராப்ளம். ஹவு டு சால்வ் இட்? The only one formula is enough to solve all the problems. That formula is தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்று. அப்போ என்ன செய்யணும் பாருங்க, ஒரு தவம் போல் அமைதியா உட்கார்ந்து உங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் எடுத்து பிரகடனம் பண்ணுங்க.
இறைவா உன்னுடைய சூழ்ந்தழுத்து மாற்றம் ஒன்றை கொண்டு இதெல்லாம் நீக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி இந்த காலையில தான் பண்ண உடலையே கவனிச்சுக்கிட்டே இருக்க கவனிக்க மனசுல ஆள் மனசுல சங்கல்பம் அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பி எனது உடலையும் உயிரையும் தூய்மையும் மேன்மையும் படுத்தட்டும் சொல்ல சொல்ல எல்லாம் தானா. அப்ப இந்த ஒரு அரிய கருத்தை முதல் முறையா விஞ்ஞான ரீதியா தெரிவித்தவர் நம்முடைய அருட்தந்தை அவர்கள். இன்றைக்கு அந்த பிறந்தநாள் அன்று நினைச்சு பார்க்கணும், இது வேதாத்திரி மகிழ்ச்சி என்ற உடலா பிறந்திருக்கு இல்ல, ஒரு பேரறிவு சுத்த வெளியில் அடக்கமாக இருந்த பேராற்றோடு கூடிய பேரறிவுதான் ஒரு அவதார புருஷனா குரு சாட்சாத் பரபிரம்மன்னு சொல்லுவாங்க. நான் என்ன மேன்மைப்படுத்ததா என்னுடைய குருமகான் எந்த உச்சத்துல மேன்மையில இருக்காருன்னு என்னால புடிச்சுக்க முடியும். அவருடைய கிரேட்னஸ், குருனுடைய மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டுமானா நாம கொஞ்சம் கொஞ்சமா மேன்மை அடையணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வரணும். வந்தால் மட்டுமே அடைய முடியும். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வருது? அவரிடமிருந்து என்ன கற்றுக்கொண்டோம்? பிரம்மஞானமா, வாழ்க்கை தத்துவமா? அதன்படி ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப், ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் மாற்றுவோமா? வெறுமனே காலையில் இருந்துச்சு உடற்பயிற்சி நான் செஞ்சுட்டேன் சார், டிக்கெட்ஸ்ட்டேன், காயம்பா செஞ்சுட்டேன், ஒரு 20 வருஷம் துரியாதம் பண்ணேன், அப்படி இல்லை. மகிழ்ச்சி ஆழமா சொல்றேன், அயரா விழிப்பு நிலையோடு கான்ஸ்டன்ட் அவேர்னஸோடு எப்போதுமே ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு. அது என்ன ஆய்வு? சார் வராங்க, ஜாக்கிரதையா இருந்து இந்த மனுஷன்ட்ட எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது, அதான் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஏன்னா பழைய அனுபவம் இருக்கு. தற்சோதனையோடு அயரா விழிப்பு நிலையோடு காரியங்களை செய்யவும். நாம எவ்வளவு திட்டங்கள் வாழ்க்கையில வச்சிருக்கோம், செய்யணுன்ற நோக்கம் இருக்கு. அதுக்கு நோக்கத்தை நிறைவேறக்கூடிய அளவுக்கு சரியா திட்டம் திட்டக்கூடிய ஒரு பிளான்ட் ஆக்ஷன் மாதிரி சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன், பிளான்ட் ஆக்ஷன், இந்த மூணையும் தக்க வச்சு பழகினால் அது வெற்றியின் ரகசியம்னு சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில சக்சஸ் என்பது சர்டன். எப்போ? கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன், அப்புறம் என்ன, பிளான்ட் ஆக்ஷன், இந்த மூணு இருக்குமானால் உங்க வாழ்க்கையில வெற்றி தான். இப்படி 2 விஷயங்கள், தண்ணீருக்கு சூழ்நிறுத்தும் ஆற்றல் ஒன்று, இந்த மாதிரி இந்த 3 இதை நீங்க நல்லா கத்துக்கிட்டு செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா உடல் ரீதியா, மன ரீதியா, அறிவு ரீதியா, இந்த 3ல் நாம எப்படி மேல போயிட்டே இருக்கோம். மேல போக போகுதான் மகிழ்ச்சிய. இப்ப எப்படி வணங்குறோம்? தலை குனிஞ்சு, ஏன்னா அவர் என்ன கொடுத்திருக்காரு பாருங்க. இப்ப அவர்கிட்ட சொல்றார், ஐயா நான் இவ்வளவு மேன்மை அடைச்சிட்டேன், நான் இப்ப கொடுக்க போறேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. நீங்க இன்னைக்கு ஆசிரியர், இறை ஆசிரியர், என்ன செய்ய போறீங்க? கொடுக்க போறீங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி திரும்பி திறந்து பாருங்க, கொடுக்கற தகுதி எனக்கு இருக்கா? நீங்க படிக்கும் போது பிஎஸ்சி படிச்சிருப்பீங்க, உடனே டீச்சருக்கு வேலை தரமாட்டாங்க. பிஎட் படிக்கணும். பிஎட் படிச்சுட்டு டீச்சர் வேலை பார்ப்பாங்க. அந்த டீச்சர் ஒழுங்கா செய்யறாங்களாங்கிறதுக்கு தலைமை ஆசிரியருக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் எழுதி கொடுக்கணும். நான் இன்னைக்கு என்ன பாடம் கொடுக்குறேன், அது என்ன சொல்லி கொடுக்கணும், நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ். அப்ப நீங்க ஒரு நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு இறை ஆசிரியரும் நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ், என்ன பாடம் கொடுக்குறோம், இன்னைக்கு சில தவிர்த்தனா கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணி வீட்டுல நான் சினம் தவிர்த்துட்டேனா எவ்வளவு கஷ்டம், தவிர்க்காத காரணத்தினால எனக்கு என்னென்ன சங்கடங்கள் ஏற்பட்டது, இழப்புகள் ஏற்பட்டது, தனக்குள்ளே ஒரு நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ். அங்க ஏற்பட்ட அனுபவத்தை நீங்க உண்மையா சொல்லணும். தவிர்க்க முடியலேன்னு சொல்லணும். ஆனா தவிர்க்க வேண்டிய அவசியம் ஏன்? பல இழப்புகள் வரும். இப்படி நீங்க கற்றதை பிராக்டிகல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்க என்ன அனுபவம் கிடைச்சது, வெற்றியா தோல்வியா? தோல்வியா இருந்தாலும் தப்பு இல்லை, அதையும் எடுத்து சொல்லுங்க.
அப்பதான் நீங்க உண்மையான இறை ஆசிரியர்கள். எதையும் மறைக்காது. உங்கள்ட்ட இருந்த இயலாமை, உங்கள்ட்ட இருந்த தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட குணங்கள், இதெல்லாம் எப்படி மனுஷனுடைய தத்துவத்தை கேட்டு நான் படிப்படியா என்ன நான் செதுக்கிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் நான் முழுமையா என்ன செதுக்கல, என் சிலைக்கு கண் இன்னும் திறக்கப்படவில்லை, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இவ்வளவு செதுக்கிட்டு வந்த நான் கண்ணை நான் ஒரு நாள் திறந்து விடுவேன் என்று நீங்க அந்த உண்மையெல்லாம் சொல்லி, நீங்க இப்ப ஆசிரியர் என்று நீங்க எடுக்கிறத விட ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட், அது நல்லா இருக்கும். ஞான ஆசிரியர்கள் மிகப்பெரிய விஷயம் அது. நீங்க ஞானத்தை போதிக்கணுமானா நீங்க இறை ஆசிரியரா இருந்தா போறாது, ஞானியாக இருக்கணும். ஞானம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருமா? அது என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் நீங்க மனசுல கொண்டு இந்த நல்ல நாள்ல மகிழ்ச்சியை நினைச்சு, சுவாமிஜி உங்களை மாதிரி நிச்சயமா நான் ஒரு நாள் குருவா வரும், எனக்குள்ள குருத்துவம் இருக்கு, ஐ ஹாவ் தட் சச் பவர், நான் வருவேன், அதுக்கு வேண்டிய முயற்சி எல்லாம் மீண்டும் மீண்டும் படித்தும் செயல்படுத்தியும் விளைவுகளை சந்தித்தும் அதை நான் மக்களுக்கு கொடுத்து இந்த உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பல ஞானிகளை, ஒரு ஞானியாக நானும் என்னை உருவாக்கி பல ஞானிகளை நான் உருவாக்கி உங்களுடைய கருத்துக்கள் உலகம் முழுவதும் சென்று அடைவதற்கு நான் அருள் பணி ஆற்றுவேன் என்று உறுதி சொல்லி நிறைவு செய்கிறேன் ஐயான்னு சொல்லி முடிக்கணும். நானும் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இப்போ உங்களுக்கெல்லாம் இறை ஆசிரியரா சான்றிதழ் கொடுக்கிறாங்க. சான்றிதழை வாங்கி அது வெறும் சான்று இதழாக இல்லாம உங்க வாழ்வு சான்றாக மாறும். யுவர் லைஃப் ஷுட் பி த மெசேஜ் டு தி சொசைட்டி. அது இதழ் அல்ல, அது அட்டை அல்ல, பதவி பிரமாணமும் அல்ல. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அது வெறும் அட்டையா இருக்கக்கூடாது, செயலுக்கு வரும். அதை ஒவ்வொரு நாளும் நீங்க சிந்தனைக்கு எடுக்கணும். உங்களுக்கு நிறைய கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு, அது எதையும் தள்ளிப்பட வேண்டாம். இதை பற்றி தினசரி 1 மணி நேரம் தனியாக அமர்ந்து உங்களுக்குள்ள எனக்கு குருட்டு இருந்து என்ன கிடைச்சிருக்கு, நான் அதை முழுமையா பயன்படுத்துறேன்னா, பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன்னா, அப்படி பயன்படுத்துகிற போது எனக்கு என்னென்ன மாதிரி விளைவுகள் வருது, இப்படிலாம் நீங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க. ஏன்னா இந்த 40 ஆண்டு காலம் கடந்து வந்த பாதை எனக்கு தெரியும். எப்படி ஒரே நாள்ல செதுக்கிற முடியாது. சுய சிற்பம் என்பது ஒரே நாள்ல சாத்தியமான பல ஆண்டுகள் ஆகும். ஆனாலும் இடைவிடாது செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மதன், அப்புறம் நான் என்ன செய்யணும்? வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய சீக்ரெட்டையும் ஐயா அவங்க நமக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது அவங்க வாழ்க்கையில அவங்க உணர்ந்து பெற்ற ஒரு மிகப்பெரிய நுட்பம். அஹ் ஐயா அவங்கள தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த நுட்பத்தை பயன்படுத்தி இப்போ ஒரு அந்த அமைதி நிலையை அடைந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நுட்பத்தை ஐயா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு ஃபார்முலா, ரொம்ப ஆழமான ஃபார்முலா, மொத்த ஆன்மீகத்தையே சுருக்கி அந்த 3 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் பிளானட் ஆக்ஷன். இந்த 3ம் தான் மனித வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு தேவையான ஒரு சூத்திரமாக நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த புனித தினத்துல நாம் அதைய மனதில் ஏற்று செயல்படுத்துவதற்கு நிச்சயமா முயற்சி பண்ணுவோம். ஐயா அவங்க சொன்ன அந்த உயர்ந்த சாதனையை நம்ம அடைவோம். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இப்ப நாம அன்பர்களுக்கு சான்றிதழ் வழங்க போறோங்கய்யா. நான் ஒரு ஒரு 10 நிமிடங்கய்யா அதிகபட்சம். நாம அவங்களோட ஆழியார்ல எல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்களோட பேர் அப்படியே நான் வாசிச்சுட்டே வந்துடுறேன். எல்லாரும் வாழ்க வளமுடன் மட்டும் நம்ம வாழ்த்திட்டுங்கய்யா, நன்றியுரை சொல்லி நிறைவு செய்யலாம். மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இப்போ உங்களோட எல்லாருடைய சான்றிதழையும் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நீங்க எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க. ஏன்னா நேருனா நம்ம நேரா போய் அங்க போய் சான்றிதழ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். இங்க ஆன்லைனா இருக்கிறதால நீங்க எல்லாம் தியான நிலையிலிருந்து இந்த சான்றிதழ் பெறக்கூடிய எல்லா அன்பர்களையும் வாழ்த்துங்க. அதாவது இன்றிலிருந்து
உங்களுக்கு அந்த பிரம்ம ஞானி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை மகரிஷி வழங்குவாங்க. நாம இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக இறை ஞானி அப்படிங்கிற பட்டத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். மகரிஷி அவங்களுடைய அமைப்புல பிரம்ம ஞானின்னு அந்த சான்றிதழ் இருக்கிறதுனால நம்ம இறை ஞானி அப்படிங்கிற பட்டத்தை இங்க வந்து கொடுக்கிறோம். ரெண்டு ஒண்ணுதான், ஒரு புரிதலுக்காக ஒரு மாற்றத்துல நம்ம சொல்றோம். இறைவனை உணர்ந்த, பிரம்மத்தை உணர்ந்த ஞானியாக நாம மலர்ச்சி பெறுவதற்காக ஐயா அவங்க சொன்னது போல நாம நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இதுல நோக்கமாக இருக்கிறது. நிச்சயமா தகுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை இறைநிலை குரு மகான்கள் நமக்கு முழுமையாக வழங்கி இருக்கிறார்கள். அப்படிங்கிற விதத்துல இப்ப நம்ம இன்று சான்றிதழ் பெறக்கூடிய அன்பர்கள் எல்லாரையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, அனைவரும் தியான நிலையில அமர்ந்து கொள்ளுங்க. நான் ஒவ்வொருத்தர் பேரா சொல்றேன், நீங்க எல்லாரையும் வாழ்க வளமுடன்னு வாழ்த்தலாம். வாழ்க வளமுடன். கடந்த ஓராண்டு காலமாக நம்முடைய இறை சாதனை மார்க்கத்திலே வேதாத்திரிய பயிற்சிகளிலே புதிய ஆனந்த யோக பயிற்சி பேட்ச்ல 2/8/2023 துவங்கி இன்று 14/8/2024 வரை ஓராண்டு காலம் தொடர்ந்து இதிலே பயணித்து அந்த பயிற்சிகளை முறையாக நாம கற்றிருக்கிறோம். சிலவற்றை செயல்படுத்தி இருக்கிறோம். இனி வரும் காலத்திலே அவற்றை முழுமையாக செயல்படுத்தி ஆசிரியர் பயிற்சிக்கு செல்ல தயாராக இருக்கிற இறை ஞானிகளை நாம் இப்போ வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். நான் பேர் சொல்றேன், நீங்க எல்லாரும் தியான நிலையிலிருந்து வாழ்த்து. இறை ஞானி டாக்டர் ஜெகநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை அஜிதா அம்மா அவர்கள் வாழ்க. இறை ஞானி அலமேலு மங்கை அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி அம்பிகா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி அன்பழகி அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி ஆதிலட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி பக்தவாச்சலம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி பானு தேவி அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி புவனேஸ்வரி ராஜகோபாலன் அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி சந்திரசேகரன் அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி சித்ராகனி அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி தனப்பிரியா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி திவ்யா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி ஈஸ்வரன் அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி கணேஷ்குமார் அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி கோமதி அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி கௌரி அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி இந்துமதி அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி ஜலஜா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி ஜானகி செல்வம் அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி ஜெயலட்சுமி அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி ஜெயந்தி பாலசுப்பிரமணியன் அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி ஜெயந்தி நாகராஜ் அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி ஜெயந்தி ரகுபதி அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி ஜெயந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி ஜெயஸ்ரீ அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி ஜெயஸ்ரீ எஸ் அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி ஜஸ்டின் ஆரோக்கியராஜ் அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி கலைசெல்வி அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி கலாவதி அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஞானி கமலா அவர்கள் வாழ்க. இறை ஞானி கமலக்கண்ணன் அவர்கள்
வாழ்க வாழ்க வளம். இறைஞானி கண்ணகி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி கதிரேசன் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி கவி பாரதி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி கவிதா அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி லக்ஷ்மி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி லதா அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி லில்லி ராணி கோபிநாத் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி மகேஸ்வரி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி மலர்கொடி நீலமேகம் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி மாலதி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி மல்லிகா அவர்கள் வாழ்க இறைஞானி மல்லிகா பி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி மஞ்சு அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி மஞ்சுளா அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி மஞ்சுளாமணி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி மாரியம்மாள் குப்புசாமி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி மேனகா அம்மா அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி மகிரிசன் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி முனீஸ்வரி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி முனுசாமி துரைசாமி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி முருகேஸ்வரி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி முத்து மீனா அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி முத்துமாரி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி மைதிலி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி நிர்மலா அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி நிர்மலா எம் அவர்கள் வாழ்க இறைஞானி பெருமாள் அவர்கள் வாழ்க இறைஞானி பொன்னம்மாள் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி பிரேமாவதி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி புனிதா அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி புஷ்பா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி ராஜலக்ஷ்மி இளங்கோவன் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி ராஜாமணி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி ராஜேஸ்வரி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி ராணி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி ரதி சரவணன் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி ரேவதி சக்திவேல் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி ரூபதி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சம்பூர்ணம் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சாமுண்டீஸ்வரி ஆறுமுகம் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சங்கீதா அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சாந்தி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சரண்யா அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சரோஜினி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி செல்வராஜ் ஐயா அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி செல்வி கஜேந்திரன் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி செந்தில் நாயகி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சேது ராமு அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சண்முக வடிவு அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சாந்தி சக்திவேல் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சிவராமன் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சிவரஞ்சனி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சவுந்தரராஜன் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி ஸ்ரீதேவி அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி ஸ்ரீ கவிதா அவர்கள் வாழ்க இறைஞானி ஸ்ரீ பிரியா அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சுதா அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சுகன்யா அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சுகுமாரன் அவர்கள் வாழ்க வளம். இறைஞானி சுமதி அவர்கள் வாழ்க வளம்.
இறைஞானி சுமதி குமார் அவர்கள், வாழ்க வளம், இறைஞானி சுந்தரராஜன் அவர்கள், வாழ்க வளம், வாழ்க வளம். இறைஞானி சுரேஷ் அவர்கள், வாழ்க வளம், இறைஞானி தனம்மாள் அவர்கள், வாழ்க வளம், வாழ்க வளம். இறைஞானி உமாவதி அவர்கள், வாழ்க வாழ்க வளம், வளம். இறைஞானி உஷா அவர்கள், வாழ்க வளம், வாழ்க வளம். இறைஞானி வைரம் அவர்கள், வாழ்க வாழ்க வளம், வளம். இறைஞானி வனிதா அவர்கள், வாழ்க வாழ்க வளம், வளம். இறைஞானி வரதராஜன் அவர்கள், வாழ்க வாழ்க வளம், வளம். இறைஞானி வேம்பு அவர்கள், வாழ்க வாழ்க வளம், வளம். இறைஞானி வெண்ணிலா அவர்கள், வாழ்க வளம், வாழ்க வளம். இறைஞானி வேணுகோபால் அவர்கள், வாழ்க வாழ்க வளம், வளம். இறைஞானி விஜயலட்சுமி அவர்கள், வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வாழ்க வளமுடன். இன்று சான்றிதழ் பெற்ற அன்பர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ஐயா, மகரிஷி அவங்க இருந்தாலும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? இப்போ ஒரு ஒரு 200 பேர் இருப்பாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். உங்களை ரொம்ப பாராட்டுறேன், நன்றி சொல்றேன். இறைமதனுக்கு வாழ்த்துக்கள் நிறைய. எத்தனை இறை ஞானிகள் உருவாக்குறீங்க, இறை ஆசிரியர்கள் உருவாக்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வேதாத்திரி மகிழ்ச்சியை நினைச்சு உங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுக்கு நிரம்ப வரட்டும். இன்னும் நீங்க நல்ல செய்யணும். நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் பார்க்க சந்தோஷம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். நன்றிங்கய்யா, மிக்க நன்றி, மிக்க நன்றி, ரொம்ப நன்றிங்கய்யா. மகரிஷி அவங்க எப்பவுமே இந்த சர்டிபிகேட் கொடுக்குறப்ப ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி அவரே இண்டிவிஜுவலா வாழ்க வளமுடன் சொல்லுவாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வீடியோஸ்ல பார்த்துருக்கேன், நேரா பார்த்தது இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னது அதை அப்படியே ஞாபகப்படுத்துறது மாதிரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அன்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. இப்ப நன்றியுரையோட நம்ம நிகழ்வை நிறைவு செய்வோம். அம்மா. நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி. உள்ளமெல்லாம் அப்படியே பூரித்து நிக்குது. சிறப்பானது ஒரு வாழ்த்துரை வழங்கி சான்றிதழ் வழங்கியும் வாழ்த்தியும் சிறப்பித்த ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், சான்றிதழ் வழங்கியும் வாழ்த்தியும் சிறப்பித்த இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியுரை நவிழல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்ற வள்ளுவனின் வாக்குக்கேற்ப நன்றியுரை நவில எங்களின் செல்ல மகள் அன்னையின் அன்போடு எங்களை கனிவாக வழிநடத்தி கொண்டிருக்கும் இறை ஆசிரியர் இறை லதா மதன் அம்மா அவர்களை உள்ளத்தின் ஆழத்தால் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லதாம்மா ஒரே நிமிஷம். அம்மா ஐயா வாழ்த்திட்டு நன்றி சொல்லிடுவோம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரும் இணைந்து ஞான ரிஷி ஐயா அவர்களை நம்ம வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களே, ஒரு சிலருக்கு உங்களுக்கு சான்றிதழ் இப்போ சொல்லாம கிடைக்காமல் இருக்கலாம். நீங்க பெயர் பதிவு பண்ணாம இருக்கிறதுனால
நீங்க உங்களோட குரூப்ல உங்களுக்கு யாருக்கு சான்றிதழ் வரலையோ இப்ப எல்லாரோட வாட்ஸ்அப்புக்கும் உங்களோட சான்றிதழ் வந்துடும் நீங்க கொடுத்த எண்ணுக்கு. அப்படி யாராவது கிடைக்காம இருந்தா நீங்க எங்களுக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஓரிரு நாட்கள்ல சான்றிதழ் கொடுத்துருவோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மா. நன்றியுரை சொல்லி நிறைவு செய்யும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் 115வது ஜெயந்தி விழாவினை இன்று அதிகாலையிலிருந்து மிகச் சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கும் இறை அன்பு, இறை அருள் தொண்டர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி எங்களுடைய இறை சாதனை மார்க்க குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஆனந்த யோக பயிற்சியில் பயணித்து வாழ்வியல் பாடம், இறை பாடம் கற்றுக்கொண்டு இறை ஞானத்தை இறை ஆசிரியராக உருமாறி இனி கொடுக்க இருக்கும் அனைத்து இறை அன்பர்களுக்கும், நண்பர்களுக்கும், குடும்ப அன்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை சிரம் தாழ்த்தி சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறை ஞானி சான்றிதழ் வழங்கி சிறப்பித்த, சிறப்புரை கொடுத்து மகிழ்வித்த ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இறை சாதனை மார்க்க குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை மனமாற கூறி வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்கின்றோம் ஐயா. இன்று இறை ஆசிரியர் ஐயாவுடைய உரை மிக சிறப்பா இருந்துச்சு. வேதாத்ரி மகரிஷி ஐயாவே சூக்குமமா நிறைந்து இவங்க எல்லாருக்கும் எப்படி சான்றிதழ் கொடுத்திருப்பாங்களோ அதை மனக்கண் முன்னாடி நிறுத்தின ஒரு சந்தோஷம் எங்களுடைய இறை சாதனை மார்க்க குடும்பத்திற்கு கொடுத்ததற்கு மிக்க மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அனைத்து இறை அன்பர்களுக்கும், தொண்டர்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன். ஏதாவது அறிவிப்புகள் இருந்தா சொல்லிட்டு உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்து கொள்வோம். இல்ல உலக நல வாழ்த்து போட்டிருக்கோமாங்கம்மா, இல்ல கண்டினியூவா ப்ரோக்ராம்? ஆமாங்க ஐயா. சரி, இருந்தா பாடி. மகிழ்ச்சி ஐயா. உலக நல வாழ்த்து இருக்கு. சரி, பாடிருங்க. அதை தொடர்ந்து அன்பர்களே இரவு 9 வரைக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க